அனைவருக்கும் நமஸ்காரம். லட்சுமி நரசிம்மசுவாமி டிவி சேனலில் லட்சுமி நரசிம்ம உபாசகர் பேசுறேன். எல்லாரும் லட்சுமி நரசிம்மசுவாமி டிவி அவங்கள சௌக்கியமாக நலமாக இருப்பதற்கு லட்சுமி நரசிம்மசுவாமியை பிரார்த்திக்கிறேன். இப்ப என்னன்னா, நம்ம லட்சுமி நரசிம்மசுவாமியோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, திருப்பியும் சொல்றேன். லட்சுமி கோலாகல லட்சுமி சுவாமி சன்னதின்றது 10/44 குரு சரவண அப்பார்ட்மெண்ட் S3 அங்க பெருமாள் குடிகொண்டிருக்கிறார். 19ஆம் தெரு நங்கநல்லூரில் இந்த இடம் இருக்கிறது. இது ஒரு வாக்கு சொல்லும் மையம். முக்கியமானது வாக்கு சொல்வதுதான் முக்கியம். இங்க பெருமாள் வாக்கு சொல்லும் பெருமாள் தானாக பேசுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சன்னதியில் நிறைய மக்கள் வந்து பெருமாள் கிட்ட பிரார்த்தித்து பெருமாள் மூலியமாக வாக்கு கேட்டு நல்ல பயனை அடைந்து உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோலாகல சுவாமி சன்னதியில் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்று வரும் 21ஆம் தேதி முதல் அமாவாசை முதல் நவராத்திரி உற்சவம், மாலை அமாவாசை முதல் நவராத்திரி உற்சவம் 9 நாள் 10 நாள் தசரா என்று கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பெருமாளன் தாயாரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வந்து கலந்து கொண்டு பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவராத்திரி அப்படின்னா என்ன? நாமன்னா 9, நவராத்திரினா 9 ராத்திரி நவராத்திரி. அதாவது துர்கை, சரஸ்வதி, மகாலட்சுமி 3 பேரும் அவளை முன்னிட்டுதான் நவராத்திரி உற்சவம் என்று நடைபெறுகிறது. எல்லா இதுலயும் வீடுகளிலும் ஆத்திலையும் கொலு பொம்மை வைத்து வழிபடுவார்கள். நவராத்திரி என்பது தேவியின் அம்சம். தேவிக்கு, மகாலட்சுமிக்கு, சரஸ்வதிக்கு, துர்கை அம்மன் தாயாருக்கு கொண்டாடப்படும் முக்கியமான ஸ்பெஷல், இங்கிலீஷ்ல சொல்றதா ஸ்பெஷல் விழா, ஸ்பெஷல் திருவிழா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல 3 நாள் சரஸ்வதி, 3 நாள் மகாலட்சுமி, 3 நாள் துர்கை, 3 நாள் சரஸ்வதி அப்படி என்று கணக்கு பண்ணி 9 நாட்கள் உற்சவங்கள் நடைபெறுகிறது. எல்லா கோவிலையும் எல்லா கோவிலையும் அம்மன் கோவிலாகட்டும், பெருமாள் கோவிலாகட்டும், ஈஸ்வரன் கோவிலாகட்டும், எங்க இருந்தாலும் இந்த நவராத்திரி உற்சவங்கள் நடைபெறுகிறது. பித்ருக்களை நினைத்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது என்பதை ஒரு மரபு. இன்னொன்னு என்னன்னா, அது ஐதீகம் ஐதீகம் கூட சொல்லக்கூடாது, அது நம் கடமை. வேணா பெற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், அவ போன அப்புறம் திதி இதெல்லாம் கொடுத்தா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். தர்ப்பணம் பண்ணாதவர்கள், பண்ண தெரியாது, இனிமேல் பண்ணணும். தர்ப்பணங்கள் இதுவரைக்கும் செய்யாதவர்கள், இதுவரைக்கும் நான் பண்ணவே இல்லை மாமா, என்ன பண்றது, இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, மாலை அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் தொடங்கி இனிமேல் பண்ணணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு தெரியல மாமா, என்ன பண்றதுன்னு தெரியல, இது வரைக்கும் யாரும் நான் பண்ணது கிடையாது, இதோட ஸ்ட்ரென்த் தெரியல அப்படின்னு நினைக்கிறவா, தர்ப்பணம் பண்ணி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம். நம்ம இந்து தர்மப்படி ஒரு நம்பிக்கை. ஓகேவா? தர்ப்பணம் கட்டாயம் விடணும்.
விடல அப்படின்னா நமக்கு அது நம்மளை தாக்குமா அப்படின்னு கேள்விக்கு நிச்சயம் தர்ப்பணம்ன்றது தாக்கணும்னு கிடையாது. நம்ம சன்னதிகளுக்கு நம்ம வருங்காலத்தில் வரும் நம்ம பேர பிள்ளைகள் அவளுக்கெல்லாம் ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தர்ப்பணம் என்பது இந்த மாலை அமாவாசை போது அனைவரும் திதியாகவும் பண்ணுவார்கள், தர்ப்பணமாகவும் பண்ணுவார்கள். அனைத்து மதத்தினர், அனைத்து ஜாதியர்களுக்கும், எல்லாருக்கும் உண்டு இந்த தர்ப்பணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மாலை அமாவாசை பெரிய அமாவாசை தர்ப்பணம் முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதி ராமாதாயின் மக, ஸ்ரீமதி வரவரவின் மக, கோலாகல லட்சுமி சுவாமி நேயர்கள் இந்த பதிவை பார்த்து பயனன்று இன்புற்று இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். கோலாகல லட்சுமி சுவாமி டிவி இளைஞர நேயர்களுக்கு நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களை லட்சுமி நரசிம்ம சுவாமிகள் சுவாமி மூலியமாக ஆசீர்வதிக்கிறேன். அன்புடன் இன்றும் உங்கள் லட்சுமி நரசிம்ம சுவாமிகள். நவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.